திருநெல்வேலி அம்பாசமுத்திரத்துக்கு வேளாக்குறிச்சி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வேளாக்குறிச்சி அப்படிங்கிற பேர் வந்து அம்பாசமுத்திரத்துக்கு மிகவும் பழமையான பேர். அது வேல் என்றால் அது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா குறிஞ்சி நில கடவுளான முருகப்பெருமானை குறிக்கிறது. அந்த வேளாக்குறிச்சி அப்படிங்கிறது முருகப்பெருமாளுடைய இருப்பிடம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். சரி, இது இருக்கட்டும். அதாவது சொல்ல போனா 17ஆம் நூற்றாண்டு, 15ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு இந்த பகுதியில எந்தெந்த கோயிலுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கிறதோ அதெல்லாம் கல்வெட்டுல பதியும் போது பாத்தீங்க அப்படின்னா அது முள்ளி நாட்டு பிரமதேயம் என்றும் செய்திங்க நாட்டு சதுர்வேதி மங்கலம் அப்படின்னும் வேளாக்குறிச்சி ஆதீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆதீனத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய அந்த குருமுகா சன்னிதானங்கள் செய்த திருப்பணியும் குறிக்கும் விதமாக தான் அந்த கல்வெட்டுகள்லாம் இருக்கு. குறிப்பா நம்ம இன்னைக்கு வந்து அம்பாசமுத்திரம் அப்படின்னு சொன்னா அதுக்கு இன்னொரு பேர் இளங்கோக்குடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த இளங்கோக்குடி அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல வேணாட்டு மன்னன் இளங்கோ என்பவன் தன்னுடைய ஆளுமைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரமதேசத்தை தலைநகராக கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல அவன் ஆளுமை பண்ணக்கூடிய அந்த இடத்த தான் இளங்கோக்குடி என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. அதுக்கு பிறகு இப்போ வந்து அம்பாசமுத்திரம். அம்பாசமுத்திரம் அப்படின்னு சொன்னா அருகில் கோபால சமுத்திரம் இருக்கு, ரணவ சமுத்திரம் அப்படிங்கக்கூடிய சமுத்திரம் இருக்கு, நிறைய சமுத்திரங்கள் இருக்கு. இந்த சமுத்திரம் என்று சொல்ல போகக்கூடியது எப்படி அப்படின்னு சொன்னா அம்பாள் குடிகொண்டிருக்கக்கூடிய அம்பாள் கோமதி அம்பாள் குடிகொண்டிருக்கக்கூடிய சமுத்திரம் போன்ற தாமிரவர்ணி ஓடக்கூடிய இடம் தான் அம்பாள் சமுத்திரம். அம்பாள் சமுத்திரம் அப்படிங்கிறதா மறுபடியும் அம்பாள் சமுத்திரம் ஆயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த வரலாற்றை எல்லாம் நான் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு எழுதி முடிக்கும் போது அதை வந்து காசிபநாதர் கோயிலுடைய கும்பாபிஷேகத்தோடைய ஒட்டி, காசிபநாதர் கோயில்னா எரிச்சுடையார் என்று அதுக்கு ஒரு பேர் உண்டு. அதற்குன்னு நிறைய வரலாறு உண்டு. அந்த கோயிலில் வந்து நிறைய தீர்த்த கட்டங்கள் உண்டு, தீப தீர்த்த கட்டம், அப்புறம் அதே மாதிரி நிறைய தீர்த்த கட்டங்கள் உண்டு. அந்த கோயிலில் வச்சு இதை வந்து வேளாக்குறிச்சி ஆதீனம் தான் வெளியிட்டாங்க. பெரும்பாலுமே ஆதீனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுர ஆதீனம், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருவாடுதுறை ஆதீனம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வேளாக்குறிச்சி ஆதீனம், இந்த ஆதீனம் வந்து தாமிரவர்ணி கரையிலே தோன்றி இப்போ நாகப்பட்டினத்தில் வந்து பரிபாலனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆதீனத்துடைய 18வது குருமகா சன்னிதானம் தான் அந்த நூலை வெளியிட்டாங்க அவங்களுடைய பொருள் செலவுல. நீங்க வாய்ப்பு கிடைச்சா அம்பாசமுத்திரத்தை பத்தி வேற ஏதாவது தகவல் இருந்துச்சுன்னா இந்த கீழே வந்து கமெண்ட்ல நீங்க தெரிவிக்கலாம். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.